ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025இல் பிஜிடிஆர்பியில் வெற்றி பெறுவதற்கான எஜுகேஷன் சைக்காலஜி, ஜிகே மற்றும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டான நியூ டெஸ்ட் பேட்சை நாம் வரும் ஏப்ரல் மாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த டெஸ்ட் பேட்சினுடைய முழு விளக்கம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணவங்களும் இதை ஒரு ஸ்டடி பிளானாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். டோட்டல் டெஸ்ட்டு எத்தனை அப்படின்னாக்கா, டோட்டலாக 30 டெஸ்ட்டு, யூனிட் வைஸாக 25 டெஸ்ட்டும், ரிவிஷன் டெஸ்ட்டு வந்து ஒரு 5 டெஸ்ட்டும் இதில் இருக்குது. அடுத்தது மந்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் 5 மாதம் இதுக்கான டியூரேஷன்ஸ். டோட்டல் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 100 கொஷின்ஸ். அதில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து 20, சைக்காலஜியில் 50, அதாவது சைக்காலஜியில் 60. இதில் அந்த சைக்காலஜி ரெண்டாக பிரிக்கும் எப்படின்னாக்கா, அதாவது யூனிட் வைஸாகவும் 50, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இருந்து நம்ம அனலைஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின், டோட்டலாக அதில் 60 கொஸ்டின் இருக்கும். அடுத்து ஜிகேல பார்த்தீங்கன்னாக்கா 20. இப்போ இந்த டெஸ்ட் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னாக்கா 6/4 இது ஸ்டார்ட் ஆகுது. சரி, இன்னும் இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான டெஸ்ட் ஷெடியூல் இது தான் பாருங்கள். அதாவது டோட்டல் டெஸ்ட்டு எத்தனை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, டோட்டலாக உங்களுக்கு 30 டெஸ்ட்டு வரும். சப்ஜெக்ட் வைஸாக எப்படி கொஸ்டின் வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன், இப்போது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து 20 மார்க். அதாவது அதனுடைய இப்போ 10th தமிழில் 1.1. இப்போது 10th தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா 9 யூனிட் இருக்கும். அந்த 9 யூனிட்லேயும் ஒவ்வொரு யூனிட்லேயும் வந்து சாப்டர் வைஸாக 6 சாப்டர் இல்லை 5 சாப்டர் இருக்கும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 10th தமிழில் 1.1. அடுத்தது எஜுகேஷன் சைக்காலஜியில் பார்க்கும்பொழுது யூனிட் 1ல் பார்ட் 1. இப்போ நம்ம சைக்காலஜி பொறுத்த அளவுக்கு நம்ம 3 பார்ட்டாக நம்ம பிரிச்சிருக்கிறோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து நம்ம கொஷின்ஸ், அதாவது இந்த கொஷின்ஸ் பேப்பர் வந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுற அனைவருக்கும் இது ஹார்ட் காப்பியாக உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டெமோ பார்த்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா 2021-22 நடந்த சைக்காலஜி கொஷின்ஸ் தான். இப்போ இந்த 2021-22 மட்டும் எத்தனை சைக்காலஜி கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 330 கொஷின்ஸ் கிட்ட நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ இதில் நம்ம ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் நம்ம ஆன்சர் மட்டும் சொல்லாமல், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொஷின் எடுத்துக்கலாம். இடைநிலை கல்விக்குழு 1952-53 இன் தலைவர் டேஷ். இது பிஜிடிஆர் கேட்கப்பட்ட, அதாவது லாஸ்ட் நடந்த பிஜிடிஆர் கேட்கப்பட்ட ஒரு கொஷின்ஸ். ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன், டாக்டர் ஜாகிர் ஹுசேன், டாக்டர் ஏ லட்சுமணசாமி முதலியார், டாக்டர் டிஎஸ் கோத்தாரி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது சி ஆப்ஷன், அதாவது டாக்டர் ஏ லட்சுமணசாமி முதலியார் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். இந்த கொஷினுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இடைநிலை கல்விக்குழு 1952-53 இந்தியாவின் கல்வி மேம்பாட்டுக்காக பல்வேறு கல்விக்குழுக்கள் அமைக்கப்பட்டன. 1952-53 ஆண்டு இடைநிலை கல்விக்குழு நிறுவப்பட்டது. இந்த குழுவின் தலைவராக டாக்டர் ஏ லட்சுமணசாமி முதலியார் நியமிக்கப்பட்டார். இதை முதலியார் ஆணைக்குழு என்றும் அழைக்கிறார்கள். இடைநிலை கல்விக்குழுவின் முக்கிய நோக்கங்கள்: ஃபஸ்ட்டு ஒன்று, இணையியல் கல்வி, அதாவது செகண்டரி எஜுகேஷனை மேம்படுத்துதல், உயர்தர கல்விக்காக ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்குதல், பயிற்சி முறை, பாடத்திட்டங்கள் மற்றும் பரிசோதனை முறைகளை புதுப்பித்தல், பள்ளிகளில் ஆசிரியர்களின் தரத்தினை உயர்த்துதல். இதெல்லாம் வந்து இடைநிலை கல்விக்குழுடைய முக்கிய நோக்கங்கள். அடுத்தது பாருங்கள், இதன் அறிக்கையில் ஹையர் செகண்டரி சிஸ்டம் என்ற புதிய கல்வி முறையை அறிமுகப்படுத்துவதற்கான பரிந்துரைகள் அடங்கியிருந்தன. இதனால் 10th + 2+3 கல்வி அமைப்பு உருவானது. இந்த ஒரு கொஷினுக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 2001 இப்போ லாஸ்ட்டாக நடந்த 2022 வரைக்கும் உள்ள அனைத்து கொஷின்களுக்கும் ஆன்சர் வித் இதுக்கான முழு டீட்டெயில் ஆன்சரும் உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த கொஷின் அடிப்படையில் தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து அமையும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து எத்தனை கொஷின்னாக்கா 10 கொஷின்ஸு. ஜிகேவில் பார்த்தீங்கன்னா அதே போல் ஜிகேவை வந்து நம்ம 3 பார்ட்டாக, ஒவ்வொரு யூனிட்டையும் 3 பார்ட்டாக பிரித்து அதை நம்ம வந்து டெஸ்ட்டை வந்து ஷெடியூலில் கொடுத்துருக்கணும். தமிழில் வந்து ஒரு 20 மார்க்கு, சைக்காலஜியில் வந்து யூனிட் வைஸாக 50 மார்க்கு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் வைஸாக வந்து ஒரு 10 மார்க்கும், ஜிகேவில் வந்து 20 மார்க்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு கொஷின் பேப்பருக்கும் 100 கொஷின்ஸ் இருக்கும். இந்த டெஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட 5 மாதம் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இதுக்கான ஃபீஸ் வந்து எவ்வளோ நம்ம நிர்ணயிச்சிக்கிறோம் அப்படின்னாக்கா, 2500 ரூபா இதுக்கான ஃபீஸ் நம்ம நிர்ணயிச்சிருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஃப்ரீயாக இதை எப்படி நம்ம அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். என்ன அப்படின்னாக்கா, சரி என்னால் வந்து ஃபீஸ் கட்டி என்னால் படிக்க முடியாது, பட் ஃப்ரீயாக நான் இதை அட்டன் பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, இந்த ஷெடியூலில் வர்ற பிரகாரம் உங்களுக்கு போர்ஷன் கொடுக்கப்படும். இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ வந்து நம்மளுடைய எஜுகேஷன் யூடியூப் சேனல் மூலயமா தான் அந்த கீ ஆன்சர் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். புரியுதுங்களா? சரி நண்பர்களே, கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட்டாக 22 பிஜிடிஆர்பி நடந்தது. அதுலேருந்து இது வரைக்கும் பிஜிடிஆர் நடக்கலை. இப்போ தான் அதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. மிகவும் குறைவான போஸ்டிங் தான் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னாக்கா ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் வரும் பிஜிடிஆர்பி 2025 வெற்றி பெற்று அரசு பணியை பெற முடியும் என்பது எங்களுடைய கணிப்பு. அதனால் விருப்பமுள்ள ஆசிரியர்கள் நம்முடைய டெஸ்ட் பேட்சில் சேர்ந்து பயன்பெறுவோம். நன்றி.